அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நாம ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இவரும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழித்தோன்றல்கள் தான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின் நபியாக அனுப்பப்பட்டவர். இவர் தென் பாலஸ்தீனத்திற்கும் அல் அகபா வளைகுடாவிற்கும் மத்தியில் உள்ள அத்துவம் பகுதி மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஐயூப் நபியை பற்றி அதிகமான வரலாற்று சம்பவங்கள் இல்லை. குர்ஆன் வசனங்களும் விரல் விட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு தான் உள்ளது. குர்ஆன் வசனங்கள் பின்வருமாறு: 4:163, 21:83, 84, 38:41, 44. இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக், யாக்கூப் ஆகியோருக்கும் அவர்களுடைய சந்ததிகளுக்கும் ஈசா, ஐயூப், யூனுஸ், ஹாரூன், சுலைமான் ஆகியோருக்கும் தூது செய்து அறிவித்தோம் என்று அல் குர்ஆன் 4:163 அல்லாஹ் கூறுகிறான். அடுத்ததா, எனக்கு துன்பம் நேர்ந்து விட்டது, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் என ஐயூப் தனது இறைவனை அழைத்தபோது அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டோம். அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கினோம். அவரது குடும்பத்தாரையும் அவர்களுடன் அவர்களை போன்றோரையும் நாம் அருளாக வழங்கினோம். வணங்குவோருக்கு இது அறிவுரை. அல் குர்ஆன் 21:83, 84 வசனம். அவருக்கு அவரது குடும்பத்தினரையும் அவர்களுடன் அவர்களை போன்றோரையும் வழங்கினோம். நாம் நம்மிடமிருந்து கிடைக்கப் பெறும் அருளும் அறிவுடையருக்கு அறிவுரையும் ஆகும். உமது கையால் புல்லின் ஒரு பிடியை எடுத்து அதன் மூலம் அடிப்பீராக, சத்தியத்தை முறிக்காதீர் என்றோம். நாம் அவரை பொறுமையாளராக கண்டோம். அவர் சிறந்த அடியார். அவர் நம்மிடம் திரும்புவார். அல் குர்ஆன் 38:41, 44. ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி குர்ஆன் வசனங்களின் மூலம் நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயினால் பெரும் துன்பத்திற்கு ஆளானார்கள். அது மட்டுமல்லாம அவருடைய குடும்பத்தினரையும் இழந்து தவித்தார்கள். அவர்கள் இறைவனிடம் பொறுமையோடு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ் அவரின் பிரார்த்தனையை, துஆவை ஏற்று அவரை நோயிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக குளிக்க குளிர்ந்த நீரும் குடிக்க தண்ணீரும், அது மட்டுமல்லாமல் அவரோட உடம்புல அடிக்க புல்லுக்கட்டும் கொடுத்தான். இவ்வாறு ஐயூப் நபி நோயிலிருந்து நிவாரணம் பெற்றார்கள். பிரிந்திருந்த அவரின் குடும்பத்தினரையும் அன்பளிப்பாக கொடுத்தான் அல்லாஹ். ஏதோ ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் அவரிடம் சத்தியம் வாங்கி இருந்தான். அதை முறிக்காமல் நிறைவேற்றும்படி அல்லாஹ் கட்டளையிட்டான். இதுதான் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு. அது மட்டுமல்லாமல் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய இந்த உலகத்துல ஒரு கட்டுக்கதை இருக்கு. அது என்ன கதைன்னு பார்ப்போம் வாங்க. சொர்க்கத்துல இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுத்தது சைத்தான். அந்த சைத்தானால தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் சைத்தானால பூமிக்கும் வானத்திற்கும் மாறி மாறி போக முடியும். அது மட்டுமல்லாமல் வானவர்கள் அல்லாஹ் பேசுவதை ஒட்டு கேட்பவனாகவும் சைத்தான் இருந்திருக்கான். அந்த மாதிரி ஒரு சமயத்துல தான் அல்லாஹ் இப்லீஸிடம் கேட்குறான், நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சைத்தான் என்ன சொல்றான்னா, பூமி முழுவதும் இல்லை உன்னை வணங்கிக்கிட்டு இருந்த உன்னோட நல்லடியார்களை நான் வழிகெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமிதமா சொல்லுச்சு. அப்ப அல்லாஹ் கேட்டானா, என்னுடைய அன்பிற்குரிய அடியான் ஐயூப் அவரை பத்தி உனக்கு தெரியுமா? உன்னால அவரை வழிகெடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேள்வி கேட்டதாக வருது. அதற்கு சைத்தான், முடியும், ஆனா ஒரு கண்டிஷன், நீ அவருக்கு எல்லா விதமான செல்வத்தையும் கொடுத்த, அதனாலதான் அவர் உன்னை வணங்குறார். அந்த செல்வத்தை அளிக்க எனக்கு சக்தி கொடு அப்படின்னு சொல்லி சைத்தான் கேட்டிருக்கான். அப்படி நான் செல்வத்தை அழைச்சிட்டேன் தான் அவர் உன்னை வணங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு. அல்லாவும் சரின்னு சொல்லியும் சைத்தான் உடனே மற்ற சைத்தான்களை அழைத்து ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தோட்டம், துறவு, ஆடு, மாடு, ஒட்டகம், குதிரை அனைத்தையும் செத்து சாம்பலாக்கின. சைத்தான் எல்லாத்தையும் அழிச்ச போதும் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் பொறுமையா இருந்தார். ஆனாலும் அவர் அல்லாஹுவை வணங்குவதை நிறுத்தவில்லை. சைத்தான் மீண்டும் அல்லாஹ்விடம் சென்று ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குழந்தைகளை அழிக்க பர்மிஷன் வாங்கினான். அல்லாஹும் அனுமதி கொடுத்தான். குழந்தைகளையும் அழித்தான் சைத்தான். அதுக்கும் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்கள். மீண்டும் சைத்தான் என்ன செஞ்சது, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உடல் ஆரோக்கியமா இருக்கிறதால தான் வணங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்க நோய்வாய்ப்பட்டுட்டா பொறுமை இழந்து அல்லாஹ் வணங்குவதை விட்டு விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் நினைச்சிருக்கு. அவரோட உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்காக அல்லாஹ் கிட்ட பர்மிஷன் கேட்குது சைத்தான். அல்லாஹும் சரின்னு சொல்லிடுறான். ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடும் நோய் ஏற்படுது. அப்பையும் பொறுமையோடு அல்லாஹ் கிட்ட துவா செய்கிறாங்க.
இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த அல்லாஹ் சைத்தானிடம் சொல்றான், "பாத்தியா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட பொறுமைய. அவரோட பொறுமைக்கு முன்னாடி உன்னோட சூழ்ச்சி பயனில்லாம போச்சு இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கூறுறான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் கூறுகிறான், "அவருடைய நாக்கு என்னிடம் துஆ கேட்பதற்காகவும், காது நான் கூறும் செய்தி கேட்பதற்காகவும், கண் என்னுடைய படைப்புகளை பார்ப்பதற்காகவும், இதயம் எனக்கு நன்றி கூறவும் அவருக்கு தேவைப்படுகிறது. அதனால் அதை விட்டுட்டு உடல் மீது உனக்கு ஆதிக்கம் கொடுத்தேன்" அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. உடனே இப்லீஸ் என்ன செஞ்சிடறான், அப்ப இந்த நாள் மீது நம்ம ஆதிக்கம் செலுத்தினா அவரை நம்ம வழிகெடுக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். உடனே சைத்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வீட்டுக்கு போறான். அப்போ அவங்க தொழுதுகிட்டு இருக்காங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுஜூத் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவரோட மூக்குல நச்சுக்காற்றை ஊதினான். அது உடனே அவரோட உடம்பு முழுக்க பரவிடுது. அடுத்த கணமே அவரோட கால்ல கொப்பளங்கள் வந்துடுது. உடனே அவர்களோட உடம்பு முழுவதும் கொப்பளங்கள் வந்துருச்சு. அடுத்த நாள் அது வீங்கிருச்சு. அதுக்கு அடுத்த நாள் சீல் வச்சது. அதுக்கு அடுத்த நாள் அதில் ஒரு நாற்றம் ஏற்பட்டது. அதற்கடுத்து அதில் புழுக்கள் தெளிந்தன. அதற்கு அடுத்த நாள் அதிலிருந்து நீர் வழிந்தோடியது. அவருக்கு அரிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்போ அவங்க சொரியும் போது புழுக்கள் எல்லாம் கீழே விழுகுது. அந்த புழுக்களை என்ன செய்கிறாங்கன்னா எடுத்து மீண்டும் அந்த புண் மேலேயே அந்த புழுக்களை போட்டு, "இந்த உடலை நீங்களே தின்னுங்க. உங்களுடைய உணவு இறைவன் இதுவா தானே வச்சிருக்கிறான்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த புழுக்களை அவங்க உடல் மேலேயே போட்டுக்கிறாங்க. "அல்லாஹ் எனக்கு நலன் தர்ற வரைக்கும் நீங்க உங்களோட வேலையை செய்யுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கும் இந்த நோய் தங்களுக்கும் பரவிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிமார்கள் 3 பேரும் அவங்களுடைய குழந்தைகளை தூக்கி கொண்டு மன விடுதலை பெற்று அவர்களை விட்டு போயிட்டாங்க. ஆனால் ரஹீமா என்ற மனைவி மட்டும் அவர்கள் நல்லா இருக்கும்போது எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டிருக்கும் போதும் அவங்களும் பணிவிடை செய்தார்கள். அவர்கள் மனைவி ரஹீமா வீட்டு வேலை செய்தும் அவங்களோட முடியை வெட்டி அதில் வரும் வருமானத்தில் கணவனை காப்பாற்றியதாகவும், அவர் முடியை வெட்டி விற்பது பிடிக்காமல் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவியை 100 கசையடி அடிப்பதாக சத்தியம் செய்ததாக ஒரு கதை உருவாக்கி, அந்த சத்தியத்தை தான் அல்லாஹ் தஆலா முறிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகவும் கட்டுக்கதை கட்டியவர்களுக்கு சாதமாகிவிட்டது. ஏதோ ஒரு காரியத்திற்காக அய்யூப் நபி அவர்கள் சத்தியம் செய்திருக்கிறார்கள். அந்த சத்தியத்தை முறிக்காமல் நிறைவேற்றும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான் என்பதுதான் இந்த வசனத்திலிருந்து விளங்க முடிகிறது. கற்பனையால் உருவான கதையையும் குர்ஆன் வசனத்தையும் ஒன்று சேர்த்து கட்டுக்கதை கட்டுவது மிகப்பெரிய குற்றமாகும். இதை உரியவர்கள் உணர வேண்டும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துன்பத்தால் துவண்டாலும் அவரது பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு மிகுந்த செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அவருக்கு வழங்கியுள்ளான் என்பதை விளங்க முடிகிறது. இவரது வரலாற்றிலிருந்து நாம் பெறப்படும் படிப்பினை என்னவென்றால், ஷைத்தானால் அவருக்கு ஏற்பட்ட துன்பத்தில் இருந்து அவர் பொறுமையை மேற்கொண்டு இறைவனை பிரார்த்தித்தார். அதேபோல் நாமும் பொறுமையோடு அல்லாஹ்வை துஆ செய்வோமாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நபியின் வரலாற்றோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.